Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கற்பகம் மெடிக்கல் காலேஜினுடைய டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2022 தான் பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கற்பகம் மெடிக்கல் காலேஜினுடைய டீடைல்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜ். அது இன்ஸ்டிடியூட் டைப் பாத்தீங்க அப்படினா பிரைவேட். லொகேஷன் பாத்தீங்க அப்படினா சாரி ஸ்டூடண்ட்ஸ் லொகேஷன்ல வந்து எஸ்டாப்லிஷ்மென்ட் போட்டேன். லொகேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர்ல இருக்கு. லொகேஷன் வந்து எங்க கோயம்புத்தூர்லயே நம்ம மூணு காலேஜுமே பார்த்தாச்சு. PSG, KMCH, Karpagam. Established எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2012 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Affiliated to Dr. MGR University கீழே இது வந்து வருது. Approved by NMC. NMCனால அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? மைனாரிட்டி கோட்டா. இது வந்து என்ன கோட்டா? மைனாரிட்டி. நான் மைனாரிட்டில மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டில வருது. ஓகேவா? மைனாரிட்டி காலேஜ், தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். இதுல மொத்தம் எவ்வளவு பேஷண்ட் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 பிளஸ் பேஷண்ட் வந்து பெர் டேக்கு வராங்க. ஓகேவா? பெர் டேக்கு 900 பிளஸ் பேஷண்ட் வராங்க. 750 பெட்ஸ் வேற இருக்கு. 750 இன்பேஷண்ட் பெட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதான் வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜோட ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இதில் டோட்டல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் இருக்கு. டோட்டல் சீட்ஸ் எத்தனை இருக்கு? 150 சீட்ஸ். இது வந்து தெலுங்கு மைனாரிட்டி கோட்டானால 50 சீட்ஸ் 50 சீட்ஸ்ன்னு தெரியுது. அப்ப கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50% ஒரு சீட்டு ஒதுங்குது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 150 சீட்ல 50% போது 75 சீட்ஸ் வந்து எதுக்கு ஒதுங்குது? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸா ஒதுங்குது. அதுல 69 சீட்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் ஜெனரல் கோட்டா ஜெனரல் கோட்டாக்கு வந்து 69 சீட்ஸும் 6 சீட்ஸ் வந்து எதுக்கு ஒதுங்குது? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுங்குது. 6 சீட்ஸ் வந்து யாருக்கு ஒதுங்குது? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுங்குது. அப்படி பார்க்கும்போது 75ல 69 வந்து ஜெனரல் கோட்டாக்கு ஒதுங்கியது. இந்த 6 சீட்ஸ்ல வந்து 7.5% ரிசர்வேஷன் மட்டும் தான் கிளைம் பண்ணலாம். பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா மட்டும் தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் இந்த சீட்ஸ். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது கேட்டகரி வைஸ் எத்தனை சீட் இருக்கு? 69 சீட் இருந்தீங்க. கேட்டகரி வைஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓசிக்கு 21 சீட்டு, பிசிக்கு 19 சீட்டு, எம்பிசிக்கு 2 சீட்டு, சாரி பிசிஎம்க்கு 2 சீட்டு, எம்பிசிக்கு 14 சீட்டு, எஸ்சிக்கு 10 சீட்டு, எஸ்சிஏக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு. இதான் ஜெனரல் கோட்டான கேட்டகரி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ். 7.5 பாத்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 2 சீட் இருக்கு, பிசிக்கு 2 சீட் இருக்கு, பிசிஎம்க்கு சீட்டு கிடையாது, எம்பிசிக்கு 2 சீட்டு, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மூணுக்குமே வந்து சீட்டு கிடையாது. ஓகேவா? எங்க கற்பகம் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து 7.5 ரிசர்வேஷன் பிளஸ். இது பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து 6th to 12th படிச்சுனா மட்டும் இந்த 6 சீட்டை வந்து இங்க கற்பகம் மெடிக்கல் காலேஜ் வந்து நீங்க கிளைம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 50% மைனாரிட்டி கோட்டானால மைனாரிட்டி காலேஜ்னால 50% வந்து கவர்மெண்ட் கோட்டா போயிடும். 50% வந்து எதுக்கு வந்துடும்? மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்துடும். அப்ப 50% மேனேஜ்மெண்ட் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 35% வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு வந்துடும். 30% தெலுங்கு மைனாரிட்டிக்கு வந்துடும். மிச்சம் இருக்கக்கூடிய 50% வந்து எதுக்கு வந்துடும்னா என்ஆர்ஐக்கு வந்துடும். என்ஆர்ஐ கோட்டாக்கு வந்துடும். ஓகேவா? இதான் வந்து இதான் வந்து 50% இப்படிதான் பிரிக்கிறாங்க. அதுல 35 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் தெலுங்கு மைனாரிட்டிக்கு வந்துடும். 50% இந்த என்ஆர்ஐ கோட்டாக்கும் வந்துடும். ஓகேவா? தெலுங்கு மைனாரிட்டி போய் நார்மலா இருக்கிறவங்க போய் பதிய முடியாது. ஏன்னா மதர் டங் வந்து தெலுங்கா இருக்கணும். பட் நேட்டிவ் வந்து எங்க இருக்கணும்? தமிழ்நாடா இருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல தெலுங்கு மைனாரிட்டி இதுக்குள்ள வர முடியும். ஓகேவா? இதுதான் வந்து டீடைல்டு சீட் மேட்ரிக்ஸ். இப்படிதான் வந்து கேட்டகரி வைஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டால பிரிக்கிறாங்க. அதே 7.5% பிரிக்கிறாங்க. மேனேஜ் கோட்டால சீட் மேட்ரிக்ஸ் இப்படிதான். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்தலாம். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் கவர்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெர் இயர் வந்து உங்களுக்கு வந்து 4 lakhs rupees வந்து டியூஷன் ஃபீஸ் வரும். பட் அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து வித்தவுட் ஹாஸ்டல். நான் எப்பயுமே இந்த வீடியோல எல்லா வீடியோலையுமே நம்ம வந்து வித் ஹாஸ்டல் வித்தவுட் ஹாஸ்டல் போடுவோம். அதுல டாப்ல எழுத போறது வந்து வித்தவுட் ஹாஸ்டல், கீழே எழுதுறது வித் ஹாஸ்டல். ஓகேவா? வித்தவுட் ஹாஸ்டலுக்கு எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.2ல இருந்து 6.7 lakhs வருது. ஓகேவா? 6.2ல இருந்து 6.7 lakhs வருது வித்தவுட் ஹாஸ்டல். ஓகேவா? வித்தவுட் ஹாஸ்டல். இங்க வந்து ஹாஸ்டல் இருக்காது. ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 7.35ல இருந்து
8.15 lakhs வருது எங்க கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல வித்தவுட் ஹாஸ்டல். பட் இதோடய கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நான் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேவா? இதான் வந்து வித்தவுட் ஹாஸ்டல் வித் ஹாஸ்டல். டியூஷன் ஃபீஸ் வந்து பட் 4 lakhs தான். பட் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ 7.5% என்ன சார் ஃபீஸ் கோட்டான்னு பாத்தீங்கன்னா இதே ஃபீஸ் தான். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து ஜென்ரல் கோட்டால வந்து நம்ம பே பண்ணணும். பட் 7.5 ரிசர்வேஷன்ல பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க 6th to 12th படிச்சவங்களுக்கு கவர்மெண்டே பே பண்ணிடும். டியூஷன் ஃபீஸ் அதர் ஃபீஸஸ் எல்லாமே சேர்த்து பிளஸ் ஹாஸ்டலும் சேர்த்து அவங்களுக்கு ஃபீஸ் பண்ணிடுவாங்க. கவர்மெண்டே பே பண்ணிடும். நம்ம எந்த ஃபீஸுமே கட்ட தேவை கிடையாது. ஓகேவா? எல்லாருமே புக் ஃபீஸ் மட்டும் நான் கட்டணும் அப்படின்னு கேட்குறீங்க. புக் ஃபீஸ் கூட நீங்க கட்ட தேவையில்லை. புக் ஃபீஸுமே அவங்களே வந்து டொனேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நீங்க அதுக்காண்டி எந்த ஒரு ஃபீலும் பண்ண தேவை கிடையாது. இப்ப மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்ல வந்து என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு எவ்வளவு பார்த்தலாம். மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு 12.5 lakhs வந்து பெர் இயர் டியூஷன் ஃபீஸ். பட் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னா 14.5ல இருந்து 15 lakhs வித்தவுட் ஹாஸ்டல் வாங்குறாங்க. வித்தவுட் ஹாஸ்டல் 14.5ல இருந்து 15 lakhs வாங்குறாங்க வித்தவுட் ஹாஸ்டல். வித் ஹாஸ்டல் அப்படின்னா 16.5ல இருந்து 17 lakhs குள்ள வாங்குறாங்க. 17 lakhs குள்ள வித்தவுட் ஹாஸ்டல் வாங்குறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓபன் கேட்டகரி மட்டும்தான். கேட்டகரி வைஸ்லாம் ஓசி பிசி எல்லாம் பிரிக்க வேண்டாம். ஓபன் கேட்டகரி தான் மேனேஜ்மெண்ட் போயிட்டாலே. அடுத்து என்ஆர்ஐ லேப் சீட்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் 20.5 வருது. பட் அவங்க வந்து எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க வித்தவுட் ஹாஸ்டலுக்கு பாத்தீங்கன்னா 22.5ல இருந்து 23 வந்து கலெக்ட் பண்றாங்க வித்தவுட் ஹாஸ்டல். 22.5ல இருந்து 23 கலெக்ட் பண்றாங்க. பட் வித் ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா 24.5ல இருந்து 25.5 வரையும் வித் ஹாஸ்டல் வந்து கலெக்ட் பண்றாங்க. வித் ஹாஸ்டல் 24.5ல இருந்து 25.5 வந்து வித் ஹாஸ்டலுக்கு கலெக்ட் பண்றாங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ லேப் சீட். இதோட டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ 20.5. மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் வந்து 12.5. ஓகேவா? அடுத்து என்ஆர்ஐ கோட்டாக்குன்னு பாத்தீங்கன்னா 23.5. என்ஆர்ஐ கோட்டாக்கு எவ்வளோ 23.5 lakhs டியூஷன் ஃபீஸ் என்ஆர்ஐ கோட்டா. ஓகேவா? அடுத்து என்ஆர்ஐ கோட்டாக்கு 23.5ங்கிற டியூஷன் ஃபீஸ் லாக்ஸ்ல வாங்குறாங்க. ஓகேவா? இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்தவுட் ஹாஸ்டலுக்கு 25.5ல இருந்து 26 வந்து வித்தவுட் ஹாஸ்டல் கலெக்ட் பண்ணாங்க. 25.5ல இருந்து 26 வந்து வித்தவுட் ஹாஸ்டல். வித் ஹாஸ்டல் வேணும்னா 27.5ல இருந்து 28.5 வரையும் வந்து வித் ஹாஸ்டலுக்கு கலெக்ட் பண்றாங்க. இதான் வந்து என்ஆர்ஐ கோட்டா. இது மேனேஜ்மெண்ட் கோட்டா, இது என்ஆர்ஐ லேப் சீட், என்ஆர்ஐ கோட்டா. இதான் வந்து டீடைல்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து தான் ஃபீஸ். இந்த ஃபீஸ் தான் வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல வாங்கியிருக்கோம். ஓகேவா? இந்த பிட்வீன்ல கவர்மெண்ட் கோட்டாக் ஃபீஸ் வந்து 8.15 lakhs நம்ம போட்டிருக்கோம். அதோடய ஒரு 15 ரூபா 8 ரூபா வரையும் வர வாய்ப்பு இருக்கு லேக்ஸ். ஓகேவா? அதனால வந்து இதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீஸ் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு 92.5% எவ்வளோ இருக்கு, 7.5% எவ்வளோ கட் ஆஃப் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். 92.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2021ல எவ்வளோ இருந்துச்சு, 2022 எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போறோம். 2022ல ஓசிக்கு 530 இருக்கு. பட் 2022ல 526 பிளஸ் இருக்கணும். ஓகேவா? பிசிக்கு 512 இந்த லாஸ்ட் இயர். பட் திஸ் இயர் வந்து 507 பிளஸ் இருக்கணும். 507 பிளஸ். பிசிஎம்க்கு 501 இருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 496 பிளஸ் 96 பிளஸ். எம்பிசிக்கு 492 இருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 487 பிளஸ் 487 பிளஸ். எஸ்சிக்கு 400 இருக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 397 பிளஸ் 397 பிளஸ். SCAக்கு 342 இருந்தது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் பாத்தீங்க 338 பிளஸ். ஓகேவா? STக்கு 294 இருந்தது லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் 289 பிளஸ் 289 பிளஸ். இதுதான் வந்து திஸ் இயருடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். பிளஸோட உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜ்ல இந்த வருஷமே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோல. 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அது கடைசி பார்ட். ஓகேவா? ஓசிக்கு சீட் லாஸ்ட் இயர் அலாகேட் ஆகல. பிசிக்கு பாத்தீங்கன்னா 255 பிளஸ் இருந்துக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 252 பிளஸ் இருந்தாலே சீட்டு கிடைச்சிடும். பிசிஎம்க்கு சீட்டு அலாகேட் ஆகல. எம்பிசிக்கு 254 இருந்துக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 251 பிளஸ்.
எஸ்சிக்கு சீட் அலாகேட் ஆகல, எஸ்சிஏக்கு சீட் அலாகேட் ஆகல, எஸ்டிக்கும் சீட் அலாகேட் ஆகல. இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 7.5% கோட் ஆஃப். ஆனால் ஒரு லாஸ்ட் இயர் கட் ஆஃபோட நம்ம 2022 எவ்வளோ இருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜோட டீட்டெயில்டு வீடியோ இன்ஃபர்மேஷன் பார்த்தாச்சு, சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தாச்சு, கட் ஆஃப் வீடியோவும் பார்த்தாச்சு. ஓகேவா? இதுலேயே ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ் மூணுமே பார்த்தாச்சு. அந்த பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜும் கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜும் பார்க்காதவங்க தம்ப்நெயிலில் வைக்கிறேன், அப்படி இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, பிஎஸ்ஜியும் கேஎம்சிஹெச்சும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.